ஹாய் வணக்கம். காலையில் பார்ட் 1 போட்டிருந்தேங்க. கேரட்டு எக் ஃப்ரை ரைஸு வித் லேடீஸ் ஃபிங்கர் பொரியல் போட்டிருந்தேன். அதனுடைய கண்டினியூ தாங்க இது செகண்ட் பார்ட்டு. நம்ம கேரட்டும் எக்கு ஃப்ரையும் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், லேடீஸ் ஃபிங்கர் பொரியல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது தண்ணியே விடாமல் செஞ்சது. நைட்டு பூரி இருந்ததுங்க. அது நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் ஒயிட் ரைஸ் வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு அந்த கேரட்டும் எக்கு ஃப்ரையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த சாதத்தை என்ன பண்ணணுன்னா, சுட அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கணுங்க. தேவையான அளவு நம்ம சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த உதிரி சாதமும் சூடாக இருக்கிற அந்த உதிரி சாதமும் அந்த கேரட்டு எக்கு ஃப்ரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையும் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த லேடீஸ் ஃபிங்கர் பொரியல் தான் இப்போ குழந்தைங்களுக்கு வைக்க போகிறோம். இந்த லேடீஸ் ஃபிங்கர் பொரியல் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கேரட்டும் இந்த எக்கு ஃப்ரையும் தனியாக நான் ஒரு ஷார்ட்டே போட்டிருக்கேங்க. அந்த ஷார்ட்டில் போய் பாருங்கள், எப்படி செய்யணுன்றது சூப்பராக வந்திருக்கும். அதை அந்த ஷார்ட்டும் பாருங்கள். இதிலையே நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது திடீர்னு பார்த்தா உங்களுக்கு புரியாது. இப்போ பாருங்கள், இந்த கேரட்டும் எக்கு ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. அவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வெறும் நம்ம கேரட் பொரியல் மட்டும் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சத்தாகவும் இருக்காது. அதே நேரத்தில் குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க. இது கூட நம்ம எக்கு கொஞ்சம் கலந்து கொடுத்தோம்னா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சத்தான ஃபுட்டும் கிடைச்சிடுங்க. வாங்க நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்களா? லஞ்ச் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது முக்கியமான வேலை தான் இல்லைங்களா? இப்போது இவளுக்கு பெரியவளுக்கு போட்டுடலாம். இந்த ரைஸ் அவங்க விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. உங்கள் சில்ட்ரன்ஸ் எந்த மாதிரியான லஞ்சு சாப்பிடுவாங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் செய்கிற ரெசிபி ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்குறேங்க. டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம செஞ்சு ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அவங்களுக்கு பாக்ஸில் கேரட் எக் ஃப்ரை ரைஸும் வித் லேடீஸ் ஃபிங்கர் பொரியலும் வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற அந்த ரைஸு, அந்த கேரட் எக் ஃப்ரை ரைஸும் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதுக்கு கூட நைட்டு செய்ய அந்த பூரி, அவங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் நைட்டு செஞ்சு அந்த பூரியை வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம இந்த பொரியலில் கொஞ்சமும், அடுத்தது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட் எக்கு ஃப்ரையும் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க கொடுக்குறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது தனியாக செய்யறதுக்கு தோசை இட்லிலாம் தனியாக செய்யறதுக்கு டைம் கிடையாது. அதனால் இதுலேயே நான் அவங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள். கேரட் எக் ஃப்ரை ரைஸும் பூரி லேடீஸ் ஃபிங்கர் பொரியல், அடுத்தது அந்த கேரட் எக்கு ஃப்ரையும் வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. வாங்க லஞ்ச் பாக்ஸு ஃபிட் பண்ணிடலாம். மூடியாச்சு. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலையே. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுறது தாங்க எனக்கு மார்னிங் இருக்கிற ஒரு பெரிய வேலை. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா அம்மாக்களுக்குமே இதுதான் பெரிய வேலை இல்லைங்களா? இதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி ரெடி பண்ணி சில்ட்ரன்ஸுக்கு கொடுப்பீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சிடலாம். என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது சின்ன பொண்ணுக்கான லஞ்ச் பாக்ஸு, ஸ்பூனு வித் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பாதி வேலை முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்த பாக்ஸ் எடுத்துடலாம். பெரிய பொண்ணுக்கான பாக்ஸு ரெடி பண்ணிக்கலாம். வச்சாச்சு. அடுத்தது லேடீஸ் ஃபிங்கர் பொரியலும் வச்சாச்சு. அடுத்தது ஸ்பூன் வச்சு பண்ணிட்டோம்னா இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.